என்னுடைய 7வது பாயிண்ட். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். போதும். எதுக்கு? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படும் நாள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் மீட்கப்படுவதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார், சீல் பண்ணி வைத்திருக்கிறார், முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். எக்கால சத்தம் ஏகமாய் தொனிக்கும் போது அந்த சத்தங்கள் யாருடைய காதில் விழுகுமோன்னு கிடையாது. யாருடைய காதில் தெரியுமா விழுகும்? முத்திரை போடப்பட்ட அத்தனை பேருடைய காதுகளையும் எக்கால சத்தம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்னாடி உயிரோடு படுத்திருக்கிற நாமும் இவ்விதமாக எடுக்கப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களில் போய் சேர்ந்து விடுவோம். அப்படி மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ எபேசியர் 1:14, எபேசியர் 1:14 வாசிங்களேன். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, சேர்ந்து வாசிப்போம், மீட்கப்படுவார்கள் என்பதற்கு நமக்கு முத்திரை போட்ட ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அச்சாரமாக இருக்கிறாராம். எதுக்கு தெரியுமா? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. ஆமென். நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன்னு நம்புனீங்கன்னா இன்னொரு நம்பிக்கை இருக்கட்டும், நான் அவருக்கு சொந்தமானவன். இப்போ அவருக்கு சொந்தமானவன் முடிவெடுத்துட்டிங்கன்னா அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இறங்கும் போது மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே நம்முடைய அச்சாரமாக இருக்கிறார், நம்முடைய அடையாளமாக இருக்கிறார், நம்முடைய உத்தரவாதமாக இருக்கிறார். சிலர் சொல்கிறாங்க, வெளிப்படுத்தல் 7:4 தானே, முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேருட்டாங்க. இந்த 1,44,000 பேர் தான் ஆண்டவர் முத்திரை போட்டிருக்கிறாரு. இவங்க மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு இந்த வசனத்தை தப்பாக வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வசனத்துடைய வியாக்கியானம் அது அல்ல, அது பெரிய சப்ஜெக்டு, இன்னொரு நாளில் பார்ப்போம். ஆனால் இந்த வசனத்தின்படி முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் மாத்திரம் அல்ல, அல்லது 1,44,000 பேரை மாத்திரம் அவர் முத்திரை போடலை. பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். எத்தனை பேர்கள்? 1,44,000 பேர் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை மில்லியன் பேர்களோ அத்தனை மில்லியன் பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய சொந்தக்காரர்களாகும்படி, அவருடைய சுதந்திரவாரிகளாகும்படி அதிகாரம் கொடுத்து முத்திரை போட்டார். இப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு தக்கதாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே அச்சாரமாக இருக்கிறாரு. நீ என்ன அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க? 1,44,000 1,44,000 ஆவியானவரே சொல்லிட்டாரியா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் 1,44,000 பேர் இருக்க போகிறாங்க, அது வேற குரூப்பு. ஆனால் அங்கே எல்லாம் போகிறது அந்த குரூப்பு தான் கிடையாது. ஆனால் உண்மையில் யாரெல்லாம் அங்கே போகிறாங்கன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை கோடி பேர்களோ, எத்தனை கோடி பேர்களோ அத்தனை கோடி பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய சொந்தங்களாகும்படி, அவருடைய சுதந்திரவாளிகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ அவருடைய சுதந்திரமானவர்கள் அல்லது அவருக்கு சொந்தமானவர்கள் எத்தனை பேர் சொந்தமானவர்கள்ன்றீங்க? 1,44,000 பேர் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அவருக்கு சொந்தமானவர்கள். இப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் எல்லாரும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக
மீட்கப்பட்டு இந்த பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு பரலோகத்திலே அவரோடு கூட இருக்க போகிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு முத்திரையாக பெற்றிருக்கிற ஆவியானவரே நமக்கு அடையாளமாக, அச்சாரமாக, உத்தரவாதியாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு சொந்தமான எல்லாரும் பரலோகம் போயே ஆவோம். யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்களோ உங்கள் பாவங்களோ உங்களுடைய மதவாதங்களோ உங்கள் நியாயப்பிரமாணங்களோ உங்களை தடுத்துருன்னு சொல்லிட்டு தான் அதை அவர் என்ன பண்ணிட்டார், சீல் பண்ணி எவனும் தடுக்க முடியாதபடிக்கு, எவனும் மாற்ற முடியாதபடிக்கு, எதுவும் அதை சேதப்படுத்த முடியாதபடிக்கு, எதுவும் அதை செல்லா காசை போக பண்ண முடியாதபடிக்கு அவர் முத்திரை போட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா ஸ்தோத்திரங்களும், எல்லா துதிகளும் இந்தளவாய் எங்களுக்கு வேலையும் பார்த்து எங்களுக்கான விலையும் கொடுத்து எங்களை மீட்டெடுத்து முத்திரை போட்டு நீர் வரும்போது எங்களை அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே, அவருடைய கிருபைக்கே, இயேசு சிந்தின ரத்தத்திற்கே, முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் எழுப்பி நிற்கலாம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட குறைகள் தீர்ப்பவரே,